ஆசிரியம் ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமசுரம் குரும்பஜே ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 166வது நாள் பிரவசனம் என்று அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றிய பிரவசனம் 54வது ஆகும். தொடக்கத்தில் குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराममिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 166வது நாள் காலசபம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய சம்பூர்ண வைபவ காலசபம் இன்றைக்கு 54வது காலசபமாகும். பாண்டவர்கள் காமியவனத்துக்கு வந்து விட்டார்கள். துரியோதனன் தர்மரை பாண்டவர்களை பரிகாசம் செய்வதற்காக வேண்டி ஒரு ஆடம்பரமான ஒரு யாத்திரையை ஒரு வைபவத்தை மேற்கொண்டான். அவமானப்பட்டு கேவலப்பட்டு தர்மரே சரணடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு திரும்பிய வைபவத்தையும் சென்றவன் ஒரு யாகம் ஏற்பாடு செய்து அந்த யாகத்தில் ஒரு பூதத்தை ஏவிட்டு பீமனையும் அர்ஜுனனையும் கொல்வதற்கு அவனை சரி செய்தது. தர்மதேவதை வந்து காப்பாற்றிய வைபவத்தை எல்லாம் நேற்றைக்கு பார்த்தோம். இப்படியாக காமியவனத்தில் இருக்கிற பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே வந்தார்கள். அதே நேரத்தில் மார்க்கண்டேய மகர்ஷி வந்தார், ஸ்ரீ நாரத மகர்ஷி வந்தார்கள். உயர்ந்த ஞானத்தை உடையவர்கள் மார்க்கண்டேய மகர்ஷி, நாரத மகர்ஷி. எப்பொழுதும் நாரத மகர்ஷி எங்கும் சஞ்சாரம் செய்து கொண்டு பகவத் கைங்கரியத்தையே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கண்டேய மகரிஷியும் சகல திவ்யதேசங்களிலும் மார்க்கண்டேய மகரிஷி இருந்திருக்கிறார். திவ்யதேசங்களில் மார்க்கண்டேய மகரிஷியும் பிருகு மகரிஷியும் எல்லா திவ்யதேசங்களிலும் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மார்க்கண்ட மகர்ஷியும் வந்திருந்தார்கள். பாண்டவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் இவர்களை விட பகவானை விட உயர்ந்தது யார் இருக்கிறார்கள்? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ண பரமாத்மாவாக வந்தாச்சு. அடியார்களில் ஸ்ரீ நாரதர் மார்க்கண்டே உயர்ந்தவர்கள், அவர்கள் வந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு சத்தியமான ஒரு சத் சங்கம். தர்மர் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் உன்னதமான பதில் சொல்லப்பட்டது. அதில் மார்க்கண்டேய மகரிஷி ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்தினார். சர்வலோகத்துக்கு ஏகநாயகன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் ஒருவன் தான் பரமாத்மா, பரம்பொருள், பரபிரமம் என்று சொல்லக்கூடியவன். அவன்தான் அந்தர்யாமியாக அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். உயிருள்ள வஸ்துக்களிலும் உயிரற்ற வஸ்துக்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். அவனுடைய சங்கல்பத்தின் பிரகாரம்தான் உயிரற்ற வஸ்துக்கள் இயங்குகின்றன, உயிருள்ள வஸ்துக்கள் இயங்குகின்றன. எம்பெருமானுடைய சங்கல்பத்தை மீறி எதுவும் எவையும் எக்காலத்திலும் கிடையாது என்று சர்வேஸ்வருடைய பரத்துவத்தை மார்க்கண்டேய மகரிஷி அற்புதமாக பறைசாற்றினார்கள். பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய
கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் என்ன நியமித்தார்களோ அந்த நியமனத்தின் பிரகாரம் அந்தந்த காரியங்களை வலுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நியமனத்தை பெறாத உயிரினங்களே கிடையாது. சகலவர்களும் அனைத்து ஆத்மாக்களும் ஸ்ரீமன் நாராயண நியமனத்தின் பிரகாரமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது லீலாவதியை பொறுத்தவரையில் எம்பெருமான் நியமிக்கிறார். அந்த நியமனத்துக்கு அஸ்வாரம் அவரவர்கள் செய்த பாபுண்ணியங்கள். அவரவர்கள் செய்த பாபுண்ணியங்களுக்கு எம்பெருமானே சாட்சியாக இருக்கிறார். பலாபலனை கொடுக்கிற பிரபுவாகவும் இருக்கிறார். எம்பெருமானே சாட்சி. ஒருவர் மனதால் நினைப்பது, வாக்கால் பேசுவது, காயத்தால் செய்வது, இந்த மனம் வாக்கு காயங்களினால் நினைக்கின்ற நினைப்புக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சாட்சியாக இருக்கிறார். பேசுகிற பேச்சுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சாட்சி. செயல்படுகின்ற செயல்களுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சாட்சி. அந்த மனோவாக்கு காயங்களினால் செய்யப்படுகிற, சொல்லப்படுகிற, நினைக்கப்படுகிற அத்தனைக்கும் எம்பெருமான் உரிய பலாபலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து யாரும் எம்பெருமானுடைய பலாபலனை கொடுக்கிற பண்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. உரிய காலங்களில் உரிய நேரங்களில் நமக்கு உரித்தானவைகள் வந்தே தீரும். அதை தடுக்க யாரால் முடியாது, அதை மாற்றவும் யாரால் முடியாது எம்பெருமானை தவிர. சகல ஆத்மாக்களும் இயற்கையாகவே ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவர்களாக இருக்கிறார்கள். அவனுக்கு உகப்புக்குரியவராக இருக்கிறார்கள். அவன் ஏவி பணிகொள்ளுகின்ற தன்மையுடையவராக இருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு பிரயோஜனமாக இருப்பதுதான் எம்பெருமானுக்கு லாபத்துக்கு, எம்பெருமானின் லாபத்துக்காக வேண்டி, எம்பெருமானுக்கு உகப்புக்காக வேண்டி, எம்பெருமானுக்கு பிரயோஜனத்துக்காக இருக்கக்கூடிய சொர்பந்தான் சகல ஆத்மாக்களுடைய சொர்பம். அந்த நிலையை அடைந்தால்தான் விடுதலை. அதுவரை ஊழ்வினை காலமாக, ஊழ்வினை காரணமாக பல்வேறு பிறப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த கர்மவினைகளை அணிவித்துக் கொண்டு அவதிப்பட்டு கொண்டுதான் இருப்போம். அவைகளினால் எம்பெருமான் பக்குவப்படுத்துகிறான். அந்த ஆத்மா அடையக்கூடிய தனக்காகவே, தனக்கு பிரயோஜனமாகவே இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைவதற்காக வேண்டிய எம்பெருமான் எல்லா ஆத்மாக்களையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறான், திருத்தி கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் சாத்தியமாக ஆகும். அதுவரை உழண்டு கொண்டு தான் இருப்பார்கள் என்று ஆத்மஸ்வரூபத்தை அற்புதமாக நாரத மகரிஷி விளக்கினார்கள். அத்தோடு இவர்கள் இச்சை, எம்பெருமான் மீது இச்சை வைக்காமல் 3 வஸ்துக்கள் இருக்கின்றன. சித், அசித், ஈஸ்வரன். இதில் ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அசித் என்று சொல்லக்கூடியது உயிர் அல்லாத அத்தனை பொருட்களும் அசித்துக்கள். இவன் சித்து என்று சொல்லக்கூடிய ஆத்மா. சித் என்றால் அறிவு. அறிவுள்ள வஸ்து, அறிவுள்ள அவஸ்துவா ஜீவாத்மா இவன். எம்பெருமானும் அறிவுள்ளவன், எல்லாம் அறிந்தவன். அசேதனம், அசித்துன்னு சொன்னால் அறிவற்றதுகள். இப்ப அறிவுள்ள ஆத்மாக்களாகிய அனைத்து ஜீவன்களும் அறிவற்ற அசித்தை அடைவதற்கும், அசித்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கும், அசித்திலே ஆனந்தப்படுவதற்கு அழைகிறார்கள். அதனால்தான் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு போய்கொண்டிருக்கிறது. அறிவுள்ள இந்த ஜீவாத்மா பேரறிவுமயமான எம்பெருமானை பற்றி, எம்பெருமானை அறிந்து அவனுக்கு உகப்புடையவர்களாக மாறும் பட்சத்தில் இவர்கள் சொர்வஞானத்தை பெற்றவர்களாகிறார்கள். ஆக எம்பெருமானுக்காக வேண்டிய, எம்பெருமான் உகப்புக்காக வேண்டிய இருக்கிற இருப்பை உடையவர்கள் தனக்காகவும் பிறருக்காகவும் இருந்து தங்களுடைய வாழ்நாளை வீணே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிறவிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. என்ன சம்பாத்தியம் பண்ணினாலும் சரி கொண்டு போக முடியாது.
என்ன பாடுபட்டாலும் சரி எடுத்து போக முடியாது. அவர்கள் செய்த பாவபுண்ணியம் மட்டும்தான் கூட வரப்போகிறது. மற்றதெல்லாம் இங்கே தான் இருக்கும். வேலை வருகிற பொழுது, விதி முடிகிற பொழுது யார்ட்டும் அனுமதி கேட்க முடியுமா? வழி அனுப்ப முடியுமா? இல்லை பொறுப்புகளை முடிச்சுட்டு வான்னு சொல்ல முடியுமா? நின்ற நிலையில் அப்படியே விட்டுட்டு புறப்படுவதானே? நின்ற நிலையில் அப்படியே விட்டு புறப்படுகிற அந்த அர்த்தமற்ற வாழ்க்கையில் தான் நம்ம அர்த்தத்தை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோம். அதான் புத்திசாலியானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அறிவதிலேயே இவனுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தன்னுடைய ஆத்மாக்கள் கர்மாக்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டியே அந்த விடுதலை பெறுகிற மார்க்கத்தை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கங்கள் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒன்று ஒரே ஒரு மார்க்கம்தான். நாம் செய்த பாவபுண்ணியத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு. அதுதான் பிரபக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. மற்ற கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று பல வழிகள் இருக்கின்றன. அவைகளினால் இந்த லோகத்தில் சில சௌரியங்களை பெறலாம், சில ஐஸ்வர்யங்களை பெறலாம். ஆனால் எந்த உபாசனையும் பாவத்தை போக்காது. அது அனுபவித்தான் ஆற்ற வேண்டும். எந்த உபாசனையும் விடுதலையை வாங்கி கொடுக்காது. அனுபவித்து ஆற்றவும் முடியாது. ஜன்மாந்திரங்கள் நாம் செய்த பாவபுண்ணியங்களை ஒருபோதும் அனுபவித்தால் அனுபவிக்க முடியாது. பாவபுண்ணியங்களை அனுபவிக்க வந்த இடத்திலேயே, கழிப்பதற்கு வந்த இடத்திலேயே மீண்டும் பாவபுண்ணியத்தை செய்து கொண்டு மீண்டும் பந்தப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம். இந்த கர்மவினையாகிய பாவனையிலிருந்து விடுதலை பெற்றால்தான் இந்த ஆத்மா நிலையான சாஸ்வதமான பேரானந்தத்தை பெற முடியும். அதற்கு ஒரே வழி, எம்பெருமான் காட்டிய வழி, அவனே சொன்ன வழி, அவனை சரணடைதல். அவனை சரணடைதல்னா எப்படி? மற்ற உபாசனைகளை அறவே விட்டு நமக்கு நன்மை பயக்கும், இதை கடைபிடித்தால் சிறப்பு, இதை பின்பற்றினால் நமக்கு நல்லது நடக்கும் என்றக்கூடிய அந்த நல்லது, சிறப்பு, புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் விட்டு நமக்கு எது வருவதாயிருந்தால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளால் வர வேண்டும் என்று சொல்லி அவன் பாதாள வந்தங்களில் என்னுடைய சக்தியாலோ புத்தியாலோ உம்மை அடைய முடியாது, நான் ஏதுமற்றவனாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று வெறுமையாக ஆக வேண்டும். நாம் வெறுமையாக ஆகிவிட்டால் ஆச்சரியமாக, அற்புதமாக சாமி பெரியவாச்சான் பிள்ளை திருமாலை வியாக்கியானத்தில் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். வெறுமையாக நாம் ஆகிவிட்டால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து நம்மை அழைத்து செல்கிறான். எப்படி அழைத்து செல்கிறான்? அவன் வந்து இப்போதாவது என் சொல்லை கேட்டாயே என்று வணங்கி அழைத்து செல்கிறான். நாம் வெறுமையாக ஆக வேண்டும். வெறுமை என்பது என்ன? உபாயங்களை அறவே விட வேண்டும். அப்போ உபாயங்களை அறவே விட வேண்டும் என்கிற பொழுது, உபாயங்கள் என்ன? நம்ம சரீரத்தினால் செய்யக்கூடிய எல்லாம் கர்மயோகங்கள். பூஜை பண்ணுவது, மந்திர ஜபம் செய்வது, விரதங்களை மேற்கொள்வது, திவ்யதேச யாத்திரையில் போவது, தீர்த்த கட்டங்களில் நீராடுவது, இதெல்லாம் கர்மயோக உபாசனைகள். தியானம் இருப்பது, இதெல்லாம் ஞானயோக உபாசனைகள். இவைகளினால் அடையலாம் என்கிற நினைப்பை விட்டுவிட்டு, இவைகளெல்லாம் நமக்கு எம்பெருமான் முகப்புக்கான கைங்கரியங்களாக மாறிவிடும். சரணாகதி செய்யப்பட்ட நாமல் திருவாராதனம் பண்ணுவோம், கைங்கரியமாக பண்ணுவோம். எம்பெருமானை அடைந்ததின் பலன் திருவாராதனம், எம்பெருமானை அடைந்தனுடைய பலன் நந்தவன கைங்கரியம், எம்பெருமானை அடைந்தனுடைய பலன் பிரபந்தத்தை சேவித்தல்,
எம்பெருமானை அடைந்துள்ள பலன் திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்தது. பெற்றதின் பலன்தான் இவைகளை தவிர பெறுவதற்கு இவைகள் வழி என்று நினைக்கக்கூடாது. நம்மில் பலர் மயங்குவது இந்த இடத்தில் தான். நாம் திருவாரணம் பண்ணுவது அவருடைய அருளை பெற்று விடலாம், பரமபதம் சென்று விடலாம். நாம் பிரபந்தம் சேவித்தால் அருளை பெற்று விடலாம், பரமபதம் சென்று விடலாம். விதேச யாத்திரையில் போனால் அருளை பெற்று விடலாம், பரமபதம் சென்று விடலாம் என்று இவைகளை உபாயமாக செய்கிறார்கள். கூடாது. பிரபன்னர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஒண்ணுதான் உபாயம். அது முடிஞ்சிட்டு, அது ஒரு தடவை தான் முடிந்து விட்டது. அடுத்து இவர்கள் செய்வது போறாமே உபேயம், சேவை, கைங்கரியம். அந்த நினைவுக்கு வரணும். கைங்கரியம் அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டது. உபேயத்திற்கு இளைய பெருமாளையும் பிள்ளை திருநறை அரையறையும் பெரிய உடையாரையும் போல இருக்க வேணும். உபேயத்திற்கு நாம் சரணாதி செய்த பிறகு எப்படி இருக்கணும்? இளைய பெருமாளை போல் இருக்கணும், லட்சுமண பெருமாளை போல் இருக்கணும். லட்சுமண பெருமாள் எப்பொழுதும் கைங்கரியத்திலே இருந்தார். ஒரு பொழுது கூட கைங்கரியம் இல்லாமல் இல்லை. கைங்கரியம் என்பது என்ன? எம்பெருமானுக்கு உகப்பானவற்றை செய்தல். எம்பெருமானுக்கு உகப்பானது பெரியாழ்வார்ட்ட கேட்டால் நந்தவன கைங்கரியம், தொண்டடி பொடியாழ்வாரிடம் கேட்டால் நந்தவன கைங்கரியம். ஏனென்றால் வேதத்தை கற்று அதன் பிரகாரம் நின்று ஓதுகின்ற மரபில் வந்தவர்கள் பெரியாழ்வார், தொண்டடி பொடியாழ்வார். முறப்படி வேதத்தை கற்றவர்கள், வேத அர்த்தத்தின்படி வாழ்ந்தவர்கள், அனைத்து வேதங்களையும் ஓதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அப்பேற்பட்டவர்கள் அதை விட்டுட்டு நந்தவன கைங்கரியத்துக்கு வந்தார்கள். நந்தவன கைங்கரியத்துக்கு வந்ததினால் பெரியாழ்வார் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாருக்கே தந்தையாகிட்டார், திருவரங்கநாதனுக்கு மாமனார் ஆகிட்டார். வல்லமார பாண்டியன் வித்வான்களுடைய சதஸ் வச்சு நடத்துகிற பொழுது ஸ்ரீமன் நாராயண பரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வித்வான்களை எல்லாம் மன்னன் கூட்டியிருக்கிற பொழுது எம்பெருமான் கனவில் வந்து, யார் கனவில் வந்து சொன்னார்? பெரியாழ்வார் கனவில் வந்து சொல்கிறார், நீர் பாண்டியம்மனுடைய வித்வான்களுடைய அந்த சதஸுக்கு சென்று எம்முடைய பரத்துவத்தை நிலைநாட்டும் சொன்ன சமயத்தில் பெரியாழ்வார் என்ன சொன்னார்? எம்பெருமானே, களையெடுத்து காய்ப்பேறி போன என் கையை காட்டியா நான் வெற்றி பெறுவேன். களையெடுத்து கையெல்லாம் காய்ப்பேறி போச்சு. இப்போ முழுக்க நான் அந்தவன கைங்கிட்ட மூழ்கி போயிட்டேன். இதைத்தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை காட்டியா நான் வெற்றி பெறுவேன். எம்பெருமான சொன்னார், நாமன்றும் அதுக்கு கடவோம், நாமள அதுக்கு பொறுப்பு என்று அவரை அங்கு வரவழைத்தார், வெற்றி பெற வைத்தார். யானை மீது பவனி வந்தார், எம்பெருமான் தரிசனம் கொடுத்தார், திரு பல்லாண்டும் பிறந்தது. பார்த்த முடியாது. அந்த மாதிரி அடுத்து வைஷ்ணவ பிரச்சார பணி. அதே மாதிரி திவ்யதேசங்கள் அர்ச்சாவதார எம்பெருமான்கள் பரத்துவத்தில் எம்பெருமானுடைய ஆதிக்கம். அர்ச்சாவதார எம்பெருமான்கள் நம்மையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மால் மனவாக்கு காயங்களால் முடிந்தளவு அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்யணும். இன்னைக்கு நிறைய நம்முடைய சன்னதிகள்லாம் பால்பட்டு இடிந்து கிடக்குது, நொறுங்கி கிடக்கிறது, ஒரு நேற்று பூஜை இல்லாமல் நிறைய இருக்கிறது. அதுகளுக்கெல்லாம் 2 வழி. நம்முடைய மங்களாசாசனம் சக்தி வாய்ந்தது. மங்களாசாசனம் சொன்னால் திருப்பல்லாண்டு சேவித்தார். அந்தந்த திவ்யதேசங்களுக்கு சென்று திருப்பல்லாண்டு சேவித்தால் அந்தந்த திவ்யதேசங்கள் மீண்டும் சூச்சம் பெறும் என்பது பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த
அற்புதமான உரையாகும். எங்க? திருப்பல்லாண்டு. அப்போ திவ்யதேசங்களில் போய் திருப்பல்லாண்டு சேவித்தல் நம்முடைய சொர்க்கம் நோக்கம். திவ்யதேசங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு பாங்காக, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பாங்காக விலட்சணமாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த காரியங்களை நாம் செய்யணும். அடுத்து எல்லா மக்களையும் விடுதலை பெறுவதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். அதை விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி சரணாதி மார்க்கத்தை பரப்புவதுதான். நாம் பெற்ற பேரு சகல ஆத்மாக்களையும் பெற வேண்டும். பகவானுக்கு மிக உகப்பானது ஒரு ஆத்மாவை பிரபன்னர் ஆக்குவதுதான் எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பானது. ஏனென்றால் பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் நித்தியசூரிகள் கோடி கோடியாக இருக்கிறார்கள். முத்த ஆத்மாக்கள் கோடி கோடியாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவன் ஆனந்தப்படவில்லை. சம்சாரி சேதனைகளை பார்த்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு தந்தை நல்ல குமாரர்களை பார்த்து சந்தோஷப்படுவதை விட கெட்டுப்போன குமாரரை குறித்தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோல தெரிபாத் விபூதியில் பரிபூர்ண குணானுபவம் நடைபெறான் இருக்க தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே பித்திருக்கிறதன் கிடைக்குமா போலே எல்லாரும் தன்னுடைய குமாரர்கள்லாம் சுற்றிச்சூழ நல்லா இருந்தாலும் காணாமல் போன மகனை குறித்து தான் தகப்பன் வருத்தப்படுவான். அதுபோல்தான் ஸ்ரீமன் நாராயணன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் பரமபதத்தில். அப்ப அவனுடைய வருத்தத்தை வாட்டத்தை போக்கன்னு சொன்னால் எல்லா ஆத்மாக்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களா மாற்றி எம்பெருமான் கொண்டு சமர்ப்பித்தல் தான் கைங்கரியத்திலேயே பெரிய கைங்கரியம். அது ஈரனையே கிடையாது. பிரச்சார பணி ஒன்றுதான் மகா உன்னதமான கைங்கரியம். ஏனென்றால் சகல ஆத்மாக்களும் மகா உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிற பரோபகார சிந்தனை என்றைக்கு வருகிறதோ அன்னைக்குத்தான் வைணவர். ஒருவனுக்கு துன்பம் வந்தால் ஐயோ என்று இறங்குற சுவாபம். துன்பம் வரும், அந்த துன்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியவர்களை ஆக்கினால்தான் துன்ப விடுதலை கிடைக்கும். அது லகுவான வழி. நம்முடைய சம்பவம் சரணாகதி கொண்டுதான். ஒரு தடவை சரணாகதி செய்தால் போதுமானது. அதன் பிறகு கைங்கரித்து நின்றால் போதும். நாமும் 21 தலைமுறைகள் நாம் ஒருவர் சரணாகதி மார்க்கத்துக்கு வந்துவிட்டால் முன் 10 தலைமுறை பின் 10 தலைமுறை 21 தலைமுறைகள் விடுதலை ஆகின்றன. ஒருவர் மனம் மாற்றினார், ஒருவர் மனம் எம்பெருமானை சரணடைந்தால் 21 தலைமுறைகள் விடுதலை பெறுகின்றன. எப்பேற்பட்ட எளிமையான சம்பிரதாயம், இனிமையான சம்பிரதாயம். இதை விட ஒரு சம்பிரதாயம் கிடையாது. ஆனால் அந்த ஒன்றே ஒரு வழிதான் இருக்குது, வேறு வழியே கிடையாது. அஞ்ஞானத்தினால் பலர் சொல்வார்கள். அப்போ அது திருவரங்கத்திற்கு சயனிக்கிற பெருமாள் என்றைக்கு சயனத்தை விட்டு எழுந்திருப்பார்? பெரிய திருமாலை வியாக்கியானத்தில் பெரியவாச்சான்களை சாதித்திருப்பதை சேவித்து பாருங்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கநாதன் என்றைக்கு எழுந்திருப்பார் என்று கேட்டால், சம்சார கிழங்கு எடுத்தல்லது எழுந்திரேன், சகல ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு அனுப்பின பிறகுதான் நான் எழுந்திருப்பேன்னு பட்டிருக்கிறேன். சம்சார கிழங்கு எடுத்து அல்லது எழுந்திரேன், எல்லா ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு அனுப்பிவிட்டு தான் கடைசியில் வருவேன் என்று திருவரங்கநாதன் படுத்திருக்கிறான். நாம திருவரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம். அவனுக்கு உண்மையான திருப்பள்ளி எழுச்சி என்பது சகல ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு அனுப்பிவிட்டு, எம்பெருமானே எல்லா ஆத்மாக்களும் பரமபதத்துக்கு சென்று விட்டார்கள், இனி நீர் பரமபதத்துக்கு வரலாம். பரமபதத்துக்கு செல்லக்கூடிய கடைசி ஆத்மாக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவரை எல்லா ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீ சைலேச தயாபாத்திர ஆசிரமம். நாமல் பரமபதத்துக்கு செல்ல இச்சை இல்லை, ஆனால் எல்லா ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கைங்கரியம் தான் பிரச்சார கைங்கரியம். ஸ்ரீ சைல தயாபாத்திர ஆசிரமத்தினுடைய நோக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சார கைங்கரியத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய தன்னலமற்ற தொண்டர்களும் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல திவ்யதேச எம்பெருமான்களுக்கு கைங்கரியம்.
அதுவும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்மவர்களுக்கு மறுமையை பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது. சரணாகதி செய்யப்பட்டவர்களுக்கு மறுமையை பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது. அது அடைந்தாகி விட்டது, அது கிடைத்து விட்டது. மற்ற ஆத்மாக்கள் கிடைத்திட வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு மேலோங்கினால் வைஷ்ணவத்துவம் கைப்பிடி விட்டது என்று சொல்லி சரணாகதி ஒன்றுதான் அதற்குரிய ஒரே வழி என்பதையெல்லாம் நாரதர் மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா முன்னிலையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு சரணாகதி மார்க்கத்தை மார்க்கண்டேய மகரிஷி வழியாகவும் நாரதர் வழியாகவும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பரமாத்மா கூட இருந்தாலும் பாண்டவர்கள் பரமாத்மாவை சரியாக அறியவில்லை, உணரவில்லை, தெரியவில்லை. நமக்கு நன்மை செய்கிறார், உயர்ந்த அறிவாளி, சில ஆச்சரியமான காரியத்தை செய்வார் அப்படின்னு நினைச்சாங்களே தவிர வார்த்தையினால சொல்லியிருக்கிறாங்க. சர்வேஸ்வரன் அவதாரம் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா செயல் இல்லை, வந்திருக்காது, கஷ்டமே வந்திருக்காது. எம்பெருமானை அறிந்திருந்தால், தெளிவாக புரிந்திருந்தால் பாண்டவர்களுக்கு இந்த அவஸ்தை வந்திருக்காது. எம்பெருமானை வைத்துக் கொண்டே ராஜசூய யாகம் செய்கிறார்கள். எம்பெருமானை வைத்துக் கொண்டே அந்த அசுரம் இந்த அசுரம் நோக்கி தவம் பண்ண போய்கிட்டு இருக்கிறாங்க. அவ எம்பெருமானுக்கு என்ன வேலை, இப்படத்தை நீயே பார்த்துட்டு இருக்கப்பா அப்படிப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யல. கடைசியில போர்க்களத்துல இவங்க விட்டு அஸ்திரங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. எல்லா எதிரி அஸ்திரத்தை பூரா பெருமான் வாங்கி வாங்கி தேர்தட்டிலேயே சொறி வச்சிருந்தார். அவன் சங்கல்பம் தான் நடந்தது. அப்போ இவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டியே சரணாகதியை சொல்லி தன்னுடைய மகத்துவத்தை அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாரத மகர்ஷியை சொல்ல விட்டு எம்பெருமான் கேட்டுக்கொண்டிருந்தார். சொல்லி முடித்த உடனே பாண்டவர்களும் திரௌபதியுமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காலிலே விழுந்து வணங்கினார்கள். எம்பெருமானே, உம்மை சரணடைகிறோம், எங்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று நாரத மகர்ஷி மார்க்கண்டேய மகர்ஷி முன்னிலையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணினார்கள். ஆச்சரியமான நாரத மகர்ஷியும் மார்க்கண்டேய மகர்ஷியுடைய அங்கு சொன்ன அந்த உபன்யாசங்கள் அற்புதமான உபன்யாசங்கள். அதனுடைய சாராம்சத்தை உங்களிடம் சொன்னேன். அப்படி இருந்துவிட்டு ரிஷிகள் போய்விட்டார்கள். எம்பெருமானும் நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் துவாரைக்கு வந்து விட்டார்கள். இப்படி இருக்கும்போது துர்வாச மகரிஷி அஸ்தினாபுரம் வந்தார். ஒருவர் அல்ல, 10,000 சிஷ்யரோடு வரார். துர்வாச மகரிஷி எங்க வந்தாலும் வந்தவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஒரு சின்ன அவமரியாதை நிகழ்ந்தாலும் பொறுக்க மாட்டார், உடனே சாபத்தை கொடுப்பார். இதுக்காக வேண்டி எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ அஸ்தினாபுரம் வந்துட்டார். திரியோனம் பார்த்தான். இவரை ஒழுங்காக நாம் உபசரித்தால் நமக்கு வரம் கொடுப்பார், உபசரிக்க தவறினால் சாபம் கொடுப்பார். துர்வாச முனிவரை ஒழுங்காக கவனித்தால் வரம் கொடுப்பார், கவனிப்பில் சின்ன தவறு நேர்ந்தால் சாபம் கொடுப்பார். அதனால வந்து விட்டார், உபசரித்துத்தான் ஆக வேண்டும். உபசரிக்காவிட்டால் ஒட்டுமொத்த சாபம் விடுவார். உடனே திரியோன யோசனை பண்ணான். குந்திமாதேவி திருமணத்துக்கு முன்பாக இந்த துர்வாச மகரிஷி அந்த அரண்மனைக்கு போயிருந்தார்.
குந்திமாதேவி துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்தான். அந்த பணிவிடையை உகந்து சந்தோஷப்பட்டு ஒரு மந்திரம் சொல்லித்தார, அந்த மந்திரம் உனக்கு பிற்காலத்தில் உதவும், உனக்கு புத்திர பாக்கியம் இருக்காது, இந்த மந்திரத்தின் மூலமாக அந்தந்த தேவதைகள் வழியாக உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு இவர் தான் அந்த வரம் கொடுத்து தான் பாண்டவர்கள்லாம் பிறந்தது. இது இவனுக்கு தெரியும், திரியோனுக்கு தெரியும். உடனே அவன் யோசனை பார்த்தான், நாம துர்வாச முனிவரை நல்ல உபசரிக்கணும், மற்றவரிடம் பொறுப்பை கொடுக்கக்கூடாது, அவர் தப்பு பண்ணிடுவாங்க, நாமே நேரில் இருந்து உபசரிப்போம்னு சொல்லி முடிவு பண்ணி இவனே வரவேற்று உபசரித்து 10,000 சிஷ்யர்களுக்கும் வேண்டியவற்றை இவனே முன்னின்று கவனித்து கவனித்து சந்தோஷப்படுத்தி விட்டான். துர்வாச முனிவருக்கு சந்தோஷத்தான். துரியோதனா, நீ செய்த பணிவிட மாதிரி யாருமே இந்த மாதிரி பணிவிட செய்யலப்பா. என்னுடைய சிஷ்யர்கள் 10,000 பேர்களுக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, எனக்கும் பரம திருப்தி, பரம சந்தோஷம்ப்பா. நான் விடைபெறேன், உனக்கு ஏதாவது வரம் என்ன கேள், நான் தாரேன் அப்படின்னா. உனக்கு வரம் நான் தருகிறேன் கேள் அப்படின்னா. இந்த சமயத்தில் இவன் புத்திசாலியா இருந்திருந்தா நல்ல வரமே கேட்டிருக்கலாம். எப்படி? பாண்டவர்களோடு யுத்தம் நடைபெற்றால் நாங்கள் தான் பாண்டவர்களை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையே திருவாசனம் கேட்டிருக்கலாம். ஆனா கெட்ட புத்திக்காரனுக்கு அந்த சிந்தனை வரல. அவன் என்ன கேட்டான்னா, எங்களுடைய அரண்மனையில் வந்து தங்கியிருந்து எங்களுடைய விருந்து உபசரணை பெற்று எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுகிறீர். இதே போல எங்கள் அண்ணன் தர்மர் வனாந்தரத்தில் இருக்கிறார், அங்கே நீர் செல்ல வேண்டும், சென்று அங்க தங்கியிருந்து அங்கேயும் அண்ணனுடைய விருந்தை ஏற்று அண்ணனுக்கு நீ ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். நல்ல புத்தியில கேட்டான் இல்லை. அங்க சரியாக கவனிக்க மாட்டார்கள். அச்சித பாத்திரம் ஒரு நேரம் தான் உணவு கொடுக்கும், அடுத்த நேரம் கொடுக்காது. ஆனா இவர்கள் வேளா வேலைக்கு கேட்பார்கள், அப்போ தவறிடும். அச்சித பாத்திரத்தில் எடுக்க வராது, ஆனா எடுத்து முடிச்சாச்சுன்னா நின்று போயிடும். இங்க துர்வாச முனிவர்கள் எந்த நேரத்தில் என்ன கேட்பான்னு தெரியாது. அதுக்குள்ள வசதி அவனாந்தரத்தில் தர்மத்தை இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே துர்வாச முனிவர் சபிப்பார். நாம யுத்தம் செய்து அழிக்க வேண்டிய தர்மரை துர்வாச முனிவர் சாபம் போட்டு அழித்து விடுவார். அப்ப நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மை, குறுகிய புத்தி வேலை செஞ்சது. அதனால இவனுக்குத்தான் நஷ்டமே வந்துச்சு. சொல்றது பெருமையா சொன்னான். இங்க வந்து என்னை ஆசீர்வாதம் செய்து போல காமிவனத்துக்கு சென்று எங்கள் அண்ணன் தர்மருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும். இங்கே விருந்து உபசரணை ஏற்றது போல அங்கேயும் நீங்கள் விருந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கெட்ட புத்தியோடு இதை வரமா கேட்டான். இதை வரமா கேட்கணுமா? அல்ப சிந்தனை ஓட்ட விட்டான். துர்வாச முனிவர் அப்படியே, துரியோதனா, உனக்கு எவ்வளவு தர்மர் மீது எவ்வளவு பாசம் பற்றுதல், மதிப்பு மரியாதையோடு நீ இருக்க. நீ சொன்ன பிரகாரம் நான் தர்மரை பார்க்க போகிறேன். அங்கே நாங்கள் 10 நாளாவது குறைந்தபட்சம் தங்கியிருந்து தர்மருடைய விருந்து உபசரணை ஏற்றுக்கொண்டு நிதானமாக செல்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் குருதேவா, ரொம்ப சந்தோஷம். உடனே துர்வாச முனிவர் தன்னுடைய 10,000 சிஷியர்களோடு காமியவனத்தை நோக்கி போனார். சகுனி வந்தான். துரியோதனா,
கோட்டை விட்டிய இவர் போய் அங்க போய் அவன் நல்ல செஞ்சானா கெட்டது செஞ்சானா இதையும் பார்க்கணும். நமக்கு என்ன வேணுங்கிற கேட்டு வாங்கிட வேண்டியதானே. அவன் ஒழுங்கா செய்யலாம் சாபம் போடுவாரு. அவன் ஒழுங்கா செஞ்சிட்டான்னா இந்த சோதனை நமக்கு எதுக்கு, அவசரப்பட்டுட்டியே அப்படின்னா. உடனே கர்ணன் சொன்னா திரியோனை ஆதரிச்சே பேசுவான். திரியோனை என்ன சொன்னா ஆதரிச்சு பேசுவான். அப்படி நினைக்காதீங்க. துரியோதனுடைய கணிப்பு ஒரு நாளும் தப்பாக சரியாத்தான் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டாங்க. இங்க இருந்து 10,000 சீடர்களோட காமியவனத்துக்கு போனார். தர்மர் துர்வாச முனிவரை பார்த்த உடனே எழுந்திருச்சு வந்து திருவடிகளில் வந்து வணங்கி அப்படி பாத பூசை எல்லாம் செய்து வரவேற்று உபசரித்து தகுந்த இருக்கையில் அமரச் செய்தார்கள். தர்மா துரியோதனன் தான் என் அண்ணனுடைய இடத்துக்கு போயிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டான்ப்பா, அதான் வந்திருக்கேன். ஒரு 10 நாள் உன் வீட்டில இருந்து விருந்து சாப்பிட்டு போன்னு வந்திருக்கிறேன். இப்ப நாங்க பசியோடு வந்திருக்கிறோம்ப்பா. முதலாவது நாங்கள் சாப்பிடணும். நாங்க போய் கங்கையில போய் தீர்த்தம் ஆடிட்டு வரேன். அதுக்குள்ள தயாராகி வச்சிருப்பா. அப்படியே ஆகட்டும் சாமி, ஆகட்டும். தர்மா 10,000 பேர் சிஷியர்கள், என்னுடைய சிஷியர்கள் நல்லா சாப்பிடுவாங்கப்பா, அப்படியே செய்யறோம் சாமி அப்படின்ட்டு 10,000 சிஷியரோடு துர்வாச முனிவர் கங்கையில போய் தீர்த்தம் ஆடினார். திரௌபதி கைய பிசைதான். ஏன்னா அச்சுத பாத்திரத்துல சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனி வராது. தர்மர் திரௌபதினு கூப்பிட்டான். அச்சுத பாத்திரம் தயாரா இருக்கலான்னு ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டு கேட்க கூடாதா? அச்சுத பாத்திரத்தை கழுவி கவுத்தியாச்சே. அவங்க குளிச்சுட்டுலாம் வரப்போறாங்க, பசியோடுலாம் வரப்போறாங்க. பசியோடு வந்த இடத்துல சாப்பாடு இல்லை, தயாராகணும்னு சொன்னா கோப்பட மாட்டாங்களா? நம்மட காய்கறி பழங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னா தர்மர். ஒரு ரிஷி வந்தா பழத்தை கொடுக்கலாம், 10,000 சிஷியர்கள் வந்தா எந்த பழத்தை கொடுக்க? என்ன செய்வது என்ன செய்வது அப்படின்னு கவலை தாங்க முடியல. பிள்ளைங்க வந்துட்டுதே, மகிழ்ச்சி சபிச்சிருவாரே, சாபம் விட்டு விடுவாரே அப்படின்னு எல்லாரும் புழுங்குறாங்க. திரௌபதி அடுக்கலைக்கு போனா என்ன செய்ய என்ன சுத்துடிச்சா டக்குன்னு ஞாபகம். மார்க்கண்டே மகரிஷி சொன்னார்னா, ஆபத்து காலத்துல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ரசிக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன். அவனை சரணாகதி பண்ணினால் போதும், உடன் வருவான். நம்பிக்கையோடு சரணாகதி பண்ண, சரணாகதி பிளமாக திட விசுவாசமாக இருந்தால் அவன் வருவான். அப்படின்னு தானே மார்க்கண்டே மகரிஷி உபதேசம் பண்ணார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்னைக்கு சபையில துச்சாதனன் துகிலை உரியும் போது உடனே சரணாகதி பண்ண, புடவை வரலையா அப்படின்னு நினைச்சிட்டு மார்க்கண்ட மகரிஷி சொல்லிட்டார்ல அப்படின்னு நினைச்சு கையெடுத்தான். அண்ணா, துவாரையில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவே, தர்ம சங்கடமான நிலையில் சிக்கிக்கொண்டோம். துர்வாச முனிவர் தீர்த்தமாட போயிருக்கிறார். 10,000 பேர்களுக்கு பிரசாதம் எதுவுமே இல்லை. வந்தவர் சபிப்பார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆபத்தான இந்த நேரத்தில் உன்னை நான் சரணடைகிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும்னு அவன் கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிட்ட மறு நிமிஷத்துல கிருஷ்ணர் வேகமா வரார். தர்மர் கிருஷ்ண பார்த்த உடனே கொஞ்சம் பயம் நீங்கிட்டு,
அர்ஜுனன் ஓடி போனான், பீமன் ஓடி போனான். எப்பா கொஞ்சம் பொருள், நான் பசியோடு வந்திருக்கிறேன், நான் பசியோடு வந்திருக்கிறேன். என் சகோதரி எங்க இருக்கிறா? அடுக்கலை. அங்க போய் நான் ஒரு உருண்டை சோறு வாங்கி சாப்பிட்டு வந்து பேசினப்பா, எனக்கு பசியில அப்படியே தலை சுத்துதுப்பா அப்படின்ட்டு கிருஷ்ணன் அடுக்கலைக்குள்ள போறாரு. ஐயோ தர்மர் பார்க்க முடிக்காது, துர்வாச முனிவர் வேற சாப்பாடு அவருக்கு வர இல்லை, கிருஷ்ணனும் சாப்பாடுன்னு வந்து போறானே, என்ன செய்ய போறாங்களோன்னு. அதனால திரௌபதினார், அண்ணா வந்துட்டேலாம், எனக்கு இப்போ நல விசாரிக்கலாம் நேரம் இல்லை, எனக்கு பசியோடு இருக்க, நான் உட்கார, எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னாரு. அண்ணா சிக்கலே இப்ப அதுதான், நீ வேற சாப்பாடு கேட்க, பசியோடு வந்திருக்கிற, வந்த கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முந்தி வரக்கூடாதா? அச்சுத பார்த்துட்டு விதவிதமா வருமே. இப்ப நாங்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அச்சுத பாத்திரம் என்னாச்சு? அது ஒரு முறை தான் தரும், கழுவி கவுத்தியாச்சுன்னா தராத. கழுவி கவுத்திட்டியா? ஆமா. துப்புரவா கழுவிட்டியோ? ஆமா. கிருஷ்ணன் சொன்னார், தங்கச்சி நீ என்னைக்கு துப்புரவா கழுவுன, அது தூக்கிட்டு வா, நீ எப்படி கழுவிருப்பன்னு எனக்கு தெரியும். உடனே இந்த பாத்திரத்தை கொண்டு கொடுத்தா அதுல ஒரு பருக்க ஒட்டி இருக்குது, ஒரு கீரையும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. உடனே கிருஷ்ணன் திரௌபதியை பார்த்து, இது என்னது, நீ எப்படி கழுவிருக்க பார்த்தியா? 10 ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ ஒழுங்கா கழுவல, அச்சுத பாத்திரம் வேலை செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பசியோடு இருக்கேன், என் பசிக்கு இந்த ஒரு கீரையும் இந்த ஒரு பருக்க சோறு எனக்கு போதும். அண்ணா இது என்னன்னாங்க, எனக்கு இது போதுமா அப்படின்னு எடுத்து அந்த பருக்கையும் அந்த கீரை எடுத்து எம்பெருமான் தன் வாயில போட்டு மென்றார். இவர் வாயில போட்டு மெல்ல மெல்ல அங்க 10,000 சிஷ்யர்கள், துர்வாச முனிவர் வயிறு நிறையுது. நிறைந்ததோடு மட்டுமில்ல, வயிற்ற கலக்கவும் ஆரம்பிச்சிட்டு. வயிற்ற கலக்கிறது மட்டுமில்ல, ஆத்தாங்கரையில் உட்கார ஆத்துல கழுவ, ஆத்தாங்கரையில் உட்கார ஆத்துல கழுவ, அப்படியே திணறுதாங்க. வயிறு முடுமுடுங்குது, அஜீர்ண கோளாறு, அளவுக்கு மீறி சாப்பிட்டு அஜீர்ண கோளாறுல ஆத்தாங்கல்ல திணறிக்கிட்டு இருக்காங்க. உடனே கிருஷ்ணர் அப்படியே ஏப்பம் விட்டார். திரௌபதி கொஞ்சம் தீர்த்த மாதிரி இருக்கா, என்னாக நாம் குடிச்சார், வந்தார். இப்பதான் பசி அடங்கி இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை? தர்மர் சொன்னார், துர்வாச முனிவர் 10,000 சேர்ந்து. அப்படியா? பீமசேனா போய் கூட்டு வா, சாப்பாடு தயார். என்ன கிருஷ்ணா சாப்பாடு தயார்? எல்லாம் தயாரா இருக்குது. அவர் வந்தா விதவிதமா நம்ம பந்தி மாத்திடுவோம். நீ போய் கூட்டு வா, போ, நேரம் ஆயிட்டு, பிரசாதம் தயாரா இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பீமசேனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்றாரு. பீமசேனன் இங்க இருந்து போனான். அங்க எல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட்டு அஜீர்ண கோளாறுல உருண்டுகிட்டு பிறண்டுட்டு வராங்க. துர்வாச முனிவருக்கு அந்த கதி தான். பீமசேனனை பார்த்த உடனே ஐயோ துர்வாச முனிவர் பயமா இருக்கு. ஏன்னா சாப்பிட கூட்டு வந்திருக்கான். 10,000 பேருக்கு சமைக்க சொல்லிட்டு சாப்பிட போறோம்னு சொன்னா தர்மர் சாப்பிட்டுருவார். உடனே பீமசேனன் கூப்பிட்டு, மகாமுனிவரே எல்லாருக்கும் பிரசாதம் தயாரா இருக்குது, விதவிதமான பானங்கள், விதவிதமான பச்சனங்கள், விதவிதமான சித்திரானங்கள் எல்லாம் தயாரா இருக்குது, உடனே நீங்க பிரசாதப்பட வருவீங்களா? உடனே தர்ம கூட்டுற சொன்னார் அப்படின்னார். உடனே துர்வாசமுனி சொன்னார், எங்களுக்கு போதுமான அளவுக்கு எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டுப்பா, எங்களுக்கு இங்கே வர முடியாது, தர்மருடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு சக்தி இல்லை. ஏன்னா நான் சாப்பாடு கேட்டுட்டு சாப்பிட முடியாம பூர்ணமாய் போறோம், நாங்கள் போயிட்டு வரோம், தர்மர் நல்லா இருப்பாரு
அவருக்கு எல்லாம் சேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 சிசிரும் கூப்பிட்டுக்கிட்டு கங்கக்கரை விட்டு ஓட்டமா ஓடியே போயிட்டா துர்வாச முனிவர். பீமசேனன் பார்க்கான், இது என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம், அற்புதமா இருக்கு, எல்லாம் வந்தவெல்லாம் இப்படி ஓடி போறாரு. உடனே இங்க வந்த கிருஷ்ணர், பீமா துர்வாச முனிவரை அழைச்சிட்டு தான் அனுப்பணும். ஆமா, நீ வெறுமையா வந்திருக்க, அது ஏன் கேட்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் சாப்பிடவே முடியாதான். 10 நாள் சாப்பாட்டை ஒரே நாளில் சாப்பிட்டாங்களாம். அல்ல அஜீர்ண கோரால வயிற்று வலியிலையும் துடிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு, நாங்கள் அந்த பக்கம் தருமருடைய முகத்தை பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்குது. தருமர் நல்லா இருப்பார், நீங்க நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஓட்டமா கரையை விட்டு ஓடி போயிட்டாங்கப்பா அப்படின்னு. அப்பந்தான் தெரிஞ்சது, திரௌபதிக்கு தெரிஞ்சது சரணாகதினா என்ன. சரணாகதினா உடனே பழிக்கும். வந்து நின்று வந்தவங்களை ஓட விரட்டிட்டார். துரியோதன பாண்டவர்கள் மீது துர்வாசர் சாபம் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அனுப்பினார். ஆனா துர்வாச முனிவர் பாண்டவர்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, சேவமா இருப்பீங்கன்னு வாழ்த்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்போ எம்பெருமானை சரணடைந்தால் சாபங்கள் எல்லாம் வரங்களாக மாறும், அமங்கலங்கள் எல்லாம் மங்களமாக மாறும், துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும், கடினமானதெல்லாம் எளிமையாக மாறும். ஏனென்றால் சாட்சாத் எம்பெருமானே நின்று நம் காரியத்தை கவனிக்கிறான். நான் சர்வைக்கியன், எல்லாம் அறிந்தவன், சர்வசக்தன், அனைத்தையும் செய்யவல்ல சர்வ வல்லமை பொருந்தியவன். என்னால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. சர்வரட்சகன், அனைவரையும் ரட்சிப்பதற்கு ஏக நாயகன் நான் தான். என்னை தவிர வேற யாரும் எவரையும் ரட்சிக்க முடியாது. அப்படி சர்வைக்கனாக, சர்வசக்தனாக, சர்வ ரட்சகனாக இருக்கிற நான் என்னை சரணடைகின்றவர்களுக்கு கையாளாக இருந்து அவர்களுடைய காரியத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கிற வாக்கு மூலம் மூர்ச்சிப்படியில பாருங்க. இதை நான் சர்வைக்கன், சர்வசக்தன், சர்வ ரட்சகன். ஆனால் என்னை சரணடைந்தவர்களுக்கு நான் கையாள், என்னை சரணடைந்தவர்களுக்கு கையாளாக இருந்து அவருடைய காரியத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது துன்பம் வருமா, துயரம் வருமா, சோகம் வருமா, அல்லல் வருமா, இன்னல் வருமா, இடுக்கன் வருமா, எது வர முடியும்? சரணாகதி தர்மத்தில் நின்றால் அத்தனை நடக்கும். சரணாகதி அப்பேற்பட்ட அஸ்திரம், பஞ்சசம்ஸ்காரம் அப்பேற்பட்ட அஸ்திரம். ஆனால் செய்தால் போதாது, அதற்கு பிறகு கைகிரி புத்தியோடு இருக்கணும். அதுக்கு பிறகு உபாய புத்தி கூடாது. சரணாதி பண்ண பிறகு தனக்கு பிரயோஜனத்துக்கு அலையக்கூடாது, எம்பெருமானுக்கு பிரயோஜனத்துக்காக அலையணும். சரணாதி பண்ணப்பட்ட பிறகு தனக்கு லாபத்துக்கு அலையக்கூடாது, எம்பெருமானுக்கு லாபத்துக்காக வேண்டி அலையணும். பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பிறகு தான் சம்பாத்தியம் அலையக்கூடாது, எம்பெருமானுக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அலையணும். நான் உகப்பு கலையக்கூடாது, எம்பெருமான் உகப்பு கலையணும். அப்படி இருந்தால் எம்பெருமான் கையாளாக இருந்து காரியத்தை நடத்துவான். அல்லாத பட்சத்தில் சரணாதி நழுவும். தமோகுணத்தினாலும் ரஜகுணத்தினாலும் தமோகுணம் நழுவும். நழுவுற பொழுது செய்தும் பிரயோஜனம் இல்லை. ஊழ்வனை உறுத்தி வந்து ஊட்டும். மீண்டும் கர்மவனை தான் நம்மளை கைப்பற்றும். எம்பெருமான் கைவிட்டால் ஊழ்வனை நம்மளை பிடித்துக் கொள்ளும். அதனால தெளிவாக அடியவனுடைய காலட்சேபம் பூராமே சொர்வ காலட்சேபம்.
பிரபத்தி மார்க்கத்தை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டோம், செய்ய மாட்டோம், வழி தவறி கூடாது. அதைத்தான் அத்தனை காலட்சேபத்திலும் இன்றைக்கு 165வது நாள் காலட்சேபம். இந்த 165வது நாளும் பிரபத்தி மார்க்கம் ஒன்றையே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வார்த்தை உங்களை வழி தவிர வழிகாட்டிவிடக்கூடாது. நீங்கள் பிரபலனாகிவிட்டால் எம்பெருமானுக்கு அதை விட உயர்வு எதுவுமே கிடையாது. எம்பெருமானுக்கு சந்தோஷம் அதை விட எதுவுமே கிடையாது. அப்படி எம்பெருமானை சந்தோஷப்படுத்துகிற, அனைத்து ஆத்மாக்களையும் பிரபன்னர்களை ஆக்குகிற அந்த மகா உத்தமமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த உத்தமமான அந்த பணியில் நீங்களும் அடியங்களோடு சேர்ந்து அந்த கைங்கரியத்தில் பங்கு பெறுங்கள். இதுதான் செய்ய வேண்டியது, நாம் செய்ய தவறியது. அதனால் எம்பெருமான் திருவருளால் சிறிசேல தேவபத்திர ஆசிரமத்தினுடைய அந்த பகவானுக்காக இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைங்கரியம் செய்ய வருமாறு அழைத்துக் கொண்டு ஸ்ரீராமச்சந்திரன் தத்வோத்திரம் தத்வாத கமலாச்சரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் பொருள் பையன் சொல்லி நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.